வாவ், என்ட்ரி பாயிண்ட் வேறு லெவலாக இருக்குது. ஒரு செக் போஸ்ட் இருக்குது, ஆனால் யாருமே கேட்கல செக் போஸ்ட்டில். வாவ், இந்த கொல்லிமலையோட ஏரியா பார்த்திங்கன்னா 300 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 300 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1400 மீட்டர் உயரம் கடல் மட்டத்தில் இருந்து. ஆனால் நம்ம இப்போ போகக்கூடியது பார்த்திங்கன்னா சீசன் கிடையாது. இருந்தாலும் மேல் பாகத்தில் ரொம்ப ஹீட் இருக்காது அப்படின்னு தான் கீழே உள்ளவங்க சொல்கிறாங்க. இந்த பகுதியெல்லாம் இப்போ கோடை காலத்தில் எப்படி இருக்குது, மழை டைம் அல்லது பனிக்காலங்கள்லாம் பார்த்தா வேறு லெவலில் மிஸ்ட் படிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 70 இது ஹேர்பின் பெண்டுனா சும்மா கிடையாது. ஒரு 26 கிலோமீட்டருக்கு 70 ஹேர்பின் பெண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு பெண்டு அந்த மாதிரி வருது. இந்த ஹேர்பின் பெண்டை மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா, ஏரியல் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். நான் பார்த்த வீடியோக்குள்ளெல்லாம் மிரண்டிருக்கேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இது ஐயோ சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு ஏன் கொல்லிமலை அப்படின்னு பேர் வந்ததுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டேஞ்சர் எதுவும் கிடையாது. நிறைய பேர் வேறு வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இதில் தமிழர்களோட பழைய தெய்வமான கொல்லிப்பாவை அப்படிங்கிற கடவுள் வந்துட்டு மேல் பாகத்தில் வழிபடுறாங்க. அந்த கடவுள் கொல்லிப்பாவை கடவுள் தான் இந்த மலையை பாதுகாக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் இது வந்துட்டு கொல்லிமலை அப்படின்னு பேர் வந்திருக்கு. ரைடர்ஸுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் போல தான். எவ்வரி 500 மீட்டர்ஸுக்கு ஒரு ஹேர்பின் பெண்டு அருமையாக இருக்குது. வண்டியில் கார்னர் பண்ணி போக தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள், ஒரே அடியாக பஸ்ஸால் வளைய முடியல. அதனால் ஒரே அடியாக பஸ்ஸால் வரையும் ரிவர்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. நிறுத்தி கொல்லிமலையோட ஏரியல் வியூவை ட்ரோன் வச்சு எடுத்துட்டேன். வேறு லெவலாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது.